ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, இங்க பேசினா எங்க வாழ்க்குமா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, இங்க பேசினா எங்க வாழ்க்குமா. துதிக்கணும்பா, துதிக்கணும்பா, நான் துதிக்கணும்பா, 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 நான் துதிக்கணும்பா, உன் நாமம் துதிக்கணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நாம் ஜெபசிந்தையோடு கூட தியானிப்போம். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை சங்கீதம் 37ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தை, இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, இந்த வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ரொம்ப கவனத்தோடு ஒரு தியானிப்போம். சங்கீதம் 37:3 வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த நன்மை என்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார், உணர்த்துகிறார், பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற வார்த்தை நன்மை. சொல்லுங்க, நன்மை. நன்மை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நன்மை என்கிற வார்த்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாரும் ரொம்ப கவனமா சத்தியத்துல தியானிப்போம். வாசித்தோம், கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன செய்வோம்? கேட்போம். யாரெல்லாம் துதிப்பீங்க அப்படின்னா கேட்போம். யார் யாரெல்லாம் உபவாசம் இருப்பீங்க? யார் யாரெல்லாம் நன்மை செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன செய்வோம்? நன்மையா நன்மை செஞ்சோமா, இல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தோமா, இல்ல செய்வோமா, அறவையா செஞ்சிருக்கோமான்னு ஒரு சந்தேகம் என்ன செய்யும் வரும். இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ ஜெபிச்சா பத்தாது, நீ துதிச்சா பத்தாது, நீ உபவாசம் இருந்தா பத்தாது, நன்மை செய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். இது ஆண்டவர் ரொம்ப ஆழமா நமக்கு இன்னைக்கு உணர்த்த போகிற. நல்ல ரொம்ப கவனமா கவனிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒரு நன்மையை நாம் செய்யும் பொழுது அதை யாரை நம்பி செய்யணும்? கர்த்தரை நம்பி செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நம்பிதான் ஒரு நன்மையை என்ன செய்யணும்? செய்யணும். நாம் அநேக நன்மைகளை செய்யும் பொழுது யாரை நம்பி செஞ்சிருவோம்னா மனுஷனை நம்பி செஞ்சிருவோம். மனுஷனை நம்பி செஞ்சோம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும்னா புலம்பல் உண்டாகும். நான் இவனை நம்பி இப்படி பண்ணேன், இவனை நம்பி என் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தேன், இவனை நம்பி என் பணத்தெல்லாம் கொடுத்தேன், இவனை நம்பி நான் இப்படி எல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் என்ன செய்யும்? உண்டாகும். அந்த நன்மை எப்படி செய்ய சொல்லுகிறார்? எதை செய்தாலும் எதை சொன்னாலும் கர்த்தரை நம்பி என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்கிறது எந்த விதமான பிரதிபலனுக்காகவும் அல்ல, மனுஷனை நம்பி அல்ல. மனுஷனுடைய நன்மை மறுபடியும் நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பா என்ன செய்யாது? கிடைக்காது. எந்த மனுஷனும் நன்மை செய்ய மாட்டான். ஏன்னா எந்த மனுஷனும் நல்லவனே கிடையாது. இந்த வார்த்தை அநேகர் துக்கப்படும். அநேகர் என்ன செய்வாங்க? சண்டைக்கு கூட வரலாம். என்னை பார்த்து நல்லவன் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? ஏசப்பாவே சொல்றாருல்ல, ஏசப்பாவோட நல்லவனா நீ? ஹல்லேலூயா. யாராவது அப்படி இருக்குமானால் வந்து என்ன செய்யலாம்? என்னை எப்படி நீ நல்லவன் இல்லைன்னு சொல்லலாம்? நான் நல்லவன் அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு போற மாட்டேன். நல்லவன் ஒருவனும் இல்லை. நல்லவனா இல்லாதவன் நன்மையா என்ன செய்ய மாட்டான்?
மறுபடியும் செய்வது கடினம். அதனாலதான் ஆண்டு சொல்றான், கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நாம் செய்கிற நன்மை கர்த்தரை நம்பி செய்யணும். முதலாவது காரியம், நன்மை எப்படி செய்யணும்? நம்பி சொல்லுங்க. கர்த்தரை நம்பி செய்யணும். கர்த்தரை நம்பி செய்யணும். தொடர்ந்து சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தீமையை விட்டு விலகி நன்மை செய். சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இப்ப இரண்டாவது, தீமையை விட்டு விலகணும். எது தீமை என்பது நமக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். சொல்லுவாங்க, உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லியா தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு நல்லது கெட்டது தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது தீமை எது நன்மை என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் நன்மை. ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா, ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் நன்மை, செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் தீமை. இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர்கள் என்ன செய்தாங்க? கீழ்ப்படியாம புசித்தார்கள். இல்லையா? அது ஆதியாகமத்துக்குள்ள போனா இன்னும் டைம் இழுக்கிறோம். நமக்கு சத்தியத்துக்கு இங்க வந்துருவோம். நான் புரிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது கர்த்தரை நம்பி என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இரண்டாவது, தீமையை விட்டு விலகி ஒரு நாள் நம்ம தீமையை அனுசரிக்கவே கூடாது. தீமைக்கு நாம் பங்காளிகளா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தீமையை நேசிக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், தீமைக்கு என்ன செய்? நன்மை செய். தீமைக்கு நன்மை செய். ஒருவன் தீமை செய்தால் நீ என்ன செய்? நன்மை செய். அப்போ இரண்டாவது காரியம், தீமையை விட்டு நாம் என்ன செய்யணும்? விலக வேண்டும். தீமையான காரியம் அது தீ போன்றது, ஒருவனை அழித்து விடும். இந்த தீமையான காரியங்கள் எதுன்னு நமக்கு சொல்லலாம். எங்க காரியங்களை குறித்து சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிந்ததுனால தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டு நாம் என்ன செய்யணும்? விலகணும். கர்த்தர் சொல்லாத காரியத்தை விட்டு நாம் விலகிட்டு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு. அவர் சொல்லுவாரு, நான் யாருக்கு எந்த பாவமே செய்ததில்லை, யாருக்கும் எந்த பாவமே செய்ததில்லை அப்படின்னு சொல்லி, நான் எல்லாருக்கும் நன்மை தான் என்ன செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஒரு நபர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் எல்லாருக்கும் நன்மை தான் செய்யறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒருவேளை நான் எல்லாருக்கும் நல்லதானே செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் யாருக்கும் ஒரு கெடுதலை செய்கிறேன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை நம்பி செய்து கொண்டிருக்கிறாயா? இரண்டாவது, தீமையை விட்டு விலகிட்டு நீ நன்மை செய்யா. நன்மை மட்டும் செய்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனம் அல்ல. தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? முதல் காரியம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். இப்ப தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். மூன்றாவது காரியம், அதுல 34:10 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். சங்கீதம் 34:10. இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம் இல்ல? சிங்கக்குட்டிகள் கர்த்தரை தேர்ந்தவங்களுக்கு எது குறைபடாது? கர்த்தரை தேர்ந்தவங்களுக்கு எது குறைபடாது? ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஒரு காசும் குறைபடாது, ஒரு சுகமும் குறைபடாது, ஒரு வீடு குறைபடாது, ஒரு கார் குறைபடாது, ஒரு Dress குறைபடாது, அல்ல ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 23ல, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறார். எது நம்மளை தொடர்ந்தோ இல்லையோ, நன்மை நம்மளை தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நன்மை தொடரணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். முதலாவது காரியம். தீமையை விட்டு விலகி நீ நன்மை செய். இரண்டாவது காரியம், அப்படி நீ செய்யும் பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. உன் கூட சிங்கக்குட்டியே இருந்தாலும் அதுவே பட்டியா தான் கிடக்குங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? ராஜாவா இருந்தாலும் அவனுக்கே இல்லாதது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ராஜாக்கே கிடைக்காது உனக்கு கிடைக்கும். பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சிங்கக்குட்டியில காய்ச்சிருந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நன்மை என்கிற வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்மை நடத்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையக்கூடாது என்று சொன்னார். நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். எப்படி நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். தீமையை விட்டு விலகிட்டு நன்மை செய்யணும். நன்மை மட்டும் செஞ்சா பத்தாது, கர்த்தர் நம்மளும் தீமையை விட்டு விலகணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சங்கீதத்துல அப்படியே சொல்லுகிறார். சங்கீதம் 13:6 எடுக்க வாசிங்க.
எனக்கு நன்மை செய்தபடியால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவரை பாடுவேன். அல்லேலூயா. யார் எனக்கு நன்மை செய்யறான் செய்யல, யார் என்ன பாக்குறான் பார்க்கல, யார் என் கூட நிக்கிறான் நிக்கல, யார் என் கூட வர்றான் வரல, யார் நான் சொல்றதை கேட்கிறான் கேட்கல, எனக்கு நன்மை செய்கிற ஒருத்தர் உண்டு, அவரை நான் பாடுவேன்னு தாவீது சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி பாடிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் பாடுறோம்? அவர் எனக்கு நன்மை செய்வாரையா? சுத்தி இருக்கிற அத்தனை பேர் தீமை செய்தாலும் அவர் எனக்கு நன்மை செய்வார். நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்றது. இன்றைக்கு நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்றார், அவர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை நான் பாடுவேன். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நல்லது செஞ்சிருக்கிறாரா இல்லையா? இல்லையா? நான் உண்மையா சொல்லுகிறேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆண்டவர் மாத்திரம் தாங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது தெரியல. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஆண்டவர் மாத்திரம் தான். என்னங்க சொல்றீங்க? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா நினைப்பேன். ஆனா உன் பிள்ளை உன்னை அடிச்சு சொத்த பிடிங்கி வாங்கும் பொழுது வாயிலிருந்து என்ன வரும்? நீ அப்ப எங்க போச்சு? போயிடும் அப்படிங்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அது சுவாசம். இந்த சுவாசம் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. ஜீவன் நிரந்தரமானது அல்ல. இந்த சுவாசம் நம்மளை விட்டு போயிடும். ஆத்துமா ஒரு நாள் நிச்சயாது தெளிவடையாது. ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்யணும், தீமை விட்டு விலகி நன்மை செய்யும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். இப்போ ஒரு மனுஷன் நமக்கு தீமை செஞ்சுட்டா நம்முடைய துதியின் ஜெபம் என்ன செய்யுது? நின்று விடுகிறது. ஏன்னா இவன் இப்படி பண்ணிட்டான், அதை நினைச்சதுனால ஜெபம் பண்ணவே முடியலன்னு சொன்னா அது அவனுடைய பார்வை பெரிய தவறுங்கிறேன். இப்படி சொல்லிட்டான், அல்லது இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, அதனால என்னால ஜெபம் பண்ண முடியல, அதனால என்னால துதிக்க முடியல, அதனால ஆண்டவரை தேட முடியலன்னா அங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். என்ன மிஸ்டேக்? முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யல, தீமையை விட்டு நீ இன்னும் விலகல, தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள வரணும். என்னன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை நான் பாடுவேன். இல்லையா? அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஆக்கி இருக்கணும். நான் சொல்ற நன்மை கிருபை என்னை தொடரும். இன்னைக்கு உங்களை என்னை நன்மை கிருபை தொடரணும்னா நாம் நன்மை செய்கிறவராய் இருக்க வேண்டும். இல்லையா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை. யார் இல்ல? நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தேடுறாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் எதோ தேடிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? ஆமா, எதோ தேடிட்டு இருக்கிறோம், எதையோ தேடிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் என்ன தேடுறாரு தெரியுமா? எவனாவது நன்மை செய்யறவன் இருப்பானான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ நன்மை செய்கிறவனா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. குறித்துக் கொள்ளுங்க, சங்கீதம் 53:3 வீட்டுல போய் வாசிங்க. அதுலயும் தீர்க்க தரிசனமாய் இருந்து நிறைவேறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 53:3 இதே வசனம் இருக்குது. வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும். ஆண்டவரே, ஒரு நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களான்னு அவர் கேட்கிறார். ஒரு நீதிமான் நிமித்தம் என்ன செய்ய அழிக்க மாட்டேன். ஆண்டவர் தேவையே 10, 15, 100 தேவையில்லைங்க. ஒண்ணு. அல்லேலூயா. ஒண்ணு தேவை. உன்கிட்ட இருந்து ஒண்ணு தேவை. அது என்ன? நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னிடத்துல இருந்து அநேகம் ஆண்டவர் எதிர்பார்க்கல, நன்மையான காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறது? நன்மை செய்கிறவன் எவனாக இருக்கிறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவன் எவனாக இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், நாம் நன்மை செய்கிறவா என்ன செய்யணும் இருக்கணும். அவர் நமக்கு நன்மை செய்வது போல நாம் பிறருக்கு நன்மை செய்கிறவா என்ன செய்யணும் இருக்க வேண்டும். சரி, இப்ப இவ்வளவு நேரமா நன்மை நன்மை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நிறைய பேருக்கு இந்த நன்மைனா சரி, நன்மைனா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர. நன்மைனா என்னதுங்க? என்ன தம்பி நன்மைனா என்ன? எல்லாரும் சொல்லுவோம் நல்லது செய்யணும். ஒண்ணு. இரண்டாவது என்னப்பா? நான் பிறருக்கு உதவி செய்யணும், இதான் நல்லது நன்மை. இப்படி அநேக காரியங்கள் செய்யலாம், இதான் நன்மை, இதான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தின்படி ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். எது நன்மை,
சில பேருக்கு இந்த வார்த்தை கேட்க ஒரு விசுவாசம் வாஞ்சியா இருக்கு. ஹல்லேலூயா. எது நன்மை என்று சொல்லி அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 19 16வது வசனம் முதல். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இப்பொழுதுதான் நமக்கு இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். ஒரு வாரம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும், நான் நித்திய ஜீவனை அடையணும். இங்க இருக்கிற எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்? எல்லாருமே. ஹல்லேலூயா. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். அதே போல அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது பாருங்க. ஆசைப்பட்டுதான் நிறைய காரியத்தை செஞ்சிருக்கிறான். ஆண்டவருக்கு வரான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு, நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் எந்த நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்கிறாங்க. ஏசப்பா சொல்றாரு, தொடர்ந்து பார்த்தோம்னா நீ என்ன செய்யணும்? கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அந்த கட்டளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். 20வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் கேட்ட அந்த வாலிபன் இயேசுப்பா பார்த்து சொல்றான், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். ஏசப்பா சொன்ன அத்தனையும் செஞ்சுட்டான் பாருங்க. இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. ஏசப்பா சொன்ன அத்தனையும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கான். அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இதெல்லாம் எப்ப கீழ்ப்படிஞ்சிருக்கான்னா, சிறு பிள்ளையில இருந்தே கீழ்ப்படிஞ்சிருக்கான். சிறு பிள்ளையில இருந்தே நினைச்சிருக்கிறான், அன்பு கொண்டிருக்கிறான், பொய் சொல்லாது இருக்கிறான், உபச்சாரம் செய்யாது இருக்கிறான், அளவு செய்யாது இருக்கிறான். இப்படி எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிச்சு சிறு பிள்ளையில இருந்தே வளர்ந்த அந்த வாலிபன் ஏசப்பாட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், இதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன்? என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேற என்ன என்ற குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது 21வது வசனம், நீ பூரண சற்புணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எது நன்மையா? விற்று கொடுக்கிறது என்னது நன்மை. வார்த்தை கேட்கிறவர்கள் ஒரு நாள் இடம் அடையக்கூடாது. சரி, அப்ப என்னத்தையோ வித்து கொண்டு வந்து ஊழியக்காரர் கொடுக்கணும் போல, என்னத்தையோ வித்து கொண்டு வந்து சபையில கொடுக்கணும் போல அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடு என்று சொல்லுகிறார். அதுதான் நன்மை. உன்னிடத்துல இருக்கிறத நீ பிறருக்கு என்ன செய்ய? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், 2 வஸ்திரம் இருந்துச்சுன்னா ஒரு வஸ்திரத்தை நினைச்சிட்டு கொடுத்துரு. உன்னிடத்துல இருக்கிறத பிறருக்கு என்ன செய்ய? இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்துல ஒரு அன்பு இருக்குமானால், அன்பு என்கிற ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்குமானால் அந்த அன்பை பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சந்தோஷம் உனக்குள்ள இருக்குதா? அந்த சந்தோஷத்தை பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சமாதானம் இருக்குதா? அந்த சமாதானத்தை பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீடிய பொறுமை இருக்குதா? இந்த நீடிய பொறுமையை பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். தயவு இருக்குதா? தயவு கொடுக்கணும். நற்குணம் இருக்குதா? இந்த நற்குணத்தை எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் என்னதான் நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவன் என்ன செய்யறான்? மேலோட்ட அவுட்லைனை மட்டும் பார்த்துட்டான். மேலோட்டமா போய் சொல்லக்கூடாது, கலவுக்கூடாது, இப்படி மேலோட்டமா அவுட்லைனை பார்த்துட்டான். உள்ள ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் மேலோட்டமா நீ செய்து முடிச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போயிடலாம் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுல உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன குறை அப்படின்னா, உனக்கு நீ நிறைய என்ன செய்கிற, உனக்குன்னு என்ன செய்கிற ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்கிறாய். அதெல்லாம் உனக்குன்னு உன்னுடைய சௌகரியத்துக்கு வைத்திருக்கிறாய். அதெல்லாம் விற்று யாருக்கு கொடு? தரித்திரனுக்கு கொடு. இங்க அவனிடத்துல நிறைய ஆஸ்தி இருக்குது, தரித்திரத்துல ஒண்ணுமே என்ன செய்யாது, இருக்காது. நம்ம பணத்தை குறித்து அல்ல, சப்ஜெக்ட் வேற. இவன்கிட்ட எல்லாம் என்ன செய்யுது? இருக்குது, நிறைவாய் இருக்கிறது. இவனிடத்துல ஒண்ணுமே, தரித்திரத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? நிறைவாய் இருக்கிற உன்னிடத்திலிருந்து குறை உள்ளவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நான் என்ன நிறைவுல இருந்து கொண்டு இருக்கிறோம்? என்ன நிறைவுல இருக்கிறோம்? ஒரு நிறைவுல இல்லைன்றீங்களா?
ஆவியானவருடைய நிறைவுல என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அன்பின் நிறைவுல இருக்கிறோம், சந்தோஷத்தின் நிறைவுல இருக்கிறோம், சமாதானத்தின் நிறைவுல இருக்கிறோம். அதெல்லாத்தையும் இல்லாதவனுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நன்மைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லையா? நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கு பையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டா நான் நன்மை செஞ்சுட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் அதுவும் நன்மை தான், நன்மை இல்லைன்னு. ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னிடத்தில் இருக்கிறத நீ கொடு. இல்லையா? உன்னிடத்தில் இருக்கிறத விற்று கொடுங்கிறார். அந்த வார்த்தையை கேட்ட அந்த வாலிபன் என்ன செய்கிறான்? எப்படி போறான்? துக்கம் நிறைந்த ஒரு ஆய்வு செய்கிறான், போயிட்டான். அவன் என்ன பண்றான்? அந்த வார்த்தை அவனை என்ன செஞ்சுச்சு? துக்கப்படுத்துச்சு. இவன் கர்த்தருடைய வார்த்தை அத்தனை கடைபிடிக்கும் பொழுது இவனுக்கு துக்கம் உருவாச்சானா? உருவாகல. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன சந்தோஷம்? நான் யார் மாதிரி இல்ல, நான் எல்லா கற்பனைகளுக்கு கீழ்படுகிறேன். என்ன மாதிரி ஒருத்தன் இல்ல. சின்ன பிள்ளைல இருந்து நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் உருளுவேன், பரலுவேன், நான் அப்படி இப்படி இவனுக்குள்ளாக இருந்தது ஒரே தட்டுதான். உன்கிட்ட இருக்கிறத நீ கொடுத்தியா? இல்லையா? உன்கிட்ட இருக்கிறத நீ என்ன செஞ்சியா? கொடுத்தியா? தன்னிடத்துல இருக்கிற அந்த ஒரு காசு ஏழை நினைச்சாரு. ஒரு மனுஷன் சொல்லும்போது அவர் சொன்னாரு, லூசு தான் அப்படி செய்வான் அப்படின்னு. எப்படின்னா, இருப்பதில் கொடுப்பது வேறு, இருப்பதில் கொடுப்பது வேறு, இருப்பதையே கொடுப்பது வேறு. இல்லையா? புரியுது? அவங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தன்னிடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை உயிர்ன்றது என்னங்க? எத்தனை உயிர் இருக்குது? எல்லாருக்கும் எத்தனை உயிர் இருக்குது? ஒரே உயிர் தான் இருக்குது. போச்சுன்னா என்ன செய்யாது? வராது. ஆண்டவர் பாருங்க, ஜீவனை நமக்கு என்ன செய்தாரு? கொடுத்தாரு. ஒன்னாங்க எனக்குன்னு இருக்குதா? கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லையா? மேலான ஒரு கிருபை நிச்சயம் தரும். உன்னிடத்துல இருக்கிற அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உனக்குள்ளாக இருக்கிற இயேசுவை நீ என்ன செய்ய? கொண்டு பிறருக்கு என்ன செய்ய? கொண்டு காண்பின்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லையா? இதுதான் இது உள்ளான அர்த்தம். இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இப்ப இவன் என்ன செய்யறான்? துக்கமுகமா போறான் பாருங்க. இன்றைக்கு அநேக நான் உபவாசம் செஞ்சு ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் அவ்வளவு துதிக்கிறேன் எல்லாம் சொன்னாலும் நன்மை என்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைங்கிறார். இல்லையா? அவனை பார்த்து சொல்றாரு, அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டானே, ஒருவேளை நம்மளை செக் பண்ண அவனோட ஒப்பிட்டு நம்மளை செக் பண்ணா கூட கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஏற்றி வச்சு சொல்றான். சின்ன பிள்ளைல இருந்து கடைபிடிச்ச வேற சொல்றான். நம்ம பண்ண சின்ன பிள்ளைல பண்ண சேட்டையெல்லாம் என்ன செய்யலாம்? ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நம்மளெல்லாம் என்ன எதை வச்சு அடிக்கலாம்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி இருந்தவனுக்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்யலன்னா, உன்கிட்ட உள்ளதை நீ கொடுக்கலன்னா நீ என்ன செய்ய மாட்டேன்? அங்க பொக்கிஷத்தை சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இங்க பொக்கிஷத்தை சேர்க்கிறான், இங்க தனக்குன்னு ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் பணத்தை குறித்து என்ன செய்யல சொல்லல. பணம், பொருள், வீடு, நகை அதெல்லாம் அது கொடுத்த ஐஸ்வர்யம், அதை கொடுத்து அல்ல. உள்ளான ஒரு காரியம் நமக்கு மிஞ்சிக்கு போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் ஆண்டு சொல்லுகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி. தேவபக்தி இருந்துச்சுன்னா அது போதுங்கிற மனம் என்ன செய்யணும்? இப்போ அந்த வாய்ப்பு என்ன செய்யலாம்? துக்க முகத்தோடு போகலாம். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்க முகம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யாராவது நம்மளை பார்த்து நீ எல்லாம் செய்த, ஆனா இதை செஞ்சியா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நாம் உடனே மனம் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதுதான் வார்த்தையை உணர்த்துகிறார். உன்கிட்ட இருக்கிற அன்பை நீ கொடுத்தியா? உன்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை நீ கொடுத்தியா? ஒருத்தன் சந்தோஷமே இல்லாம இருக்கிறான், நீ கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா என்ன செய்யற? இருக்கிற அவனிடத்துல போய் அந்த வார்த்தையை சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? உன்கிட்ட இருக்கிற நிறைவானதை நீ என்ன செய்ய? கொடு அப்படிங்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், வேதத்தை வாசித்து இந்த வசனத்தை எல்லாம் உள்ள என்ன செய்ய? புதைச்சு வச்சிருங்க. புதைச்சு வச்சது என்ன செய்யும்? வளர்ந்து வளர்ந்து நிறைய ஆகும். அப்ப பேச 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 அந்த வசனம் என்ன செய்யும்? நம்மிடத்துல இருக்கிற வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஏசப்பா தாங்க கொடுப்பாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம் யார் கொடுப்பா? ஏசப்பா தான் கொடுப்பாரு. இயேசு உனக்குள்ள இருந்தால் நீயும் கொடுக்க முடியும் சொல்கிறார். இல்லையா? இதிலும் பெரிதானவரை காண்பாய் நான் சொல்றாரு. ஆண்டவர் தன்னை தாழ்த்துறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன ஏன்டா நல்லவன் சொல்ற? இல்லையா? என்ன நல்லவன் சொல்லாத. கால கழுவுறாரு, தன்னை தாழ்த்துறாரு. ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு இதை விட நீ செய்வ அப்படிங்கிறாரு பாருங்க. இல்லையா? இப்ப நான் செஞ்சது கம்மி, இதை விட பெரிதானதை நீ செய்வ அப்படிங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார்?
ஹல்லேலூயா. அந்த தாழ்மை நம்மிடத்துல இருக்குதா? அந்த நன்மையான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குதா என்று சொல்லி அவை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம், கர்த்தரை நம்பி நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். தீமை செய்கிறவனுக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். வேற வசனம் இருக்குது. டைம் ஆயிடும். நமக்கு ஒரு தீமை செஞ்சா அவனுக்கு மறுபடியும் தீமை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. மறுபடியும் நன்மையே செய்ய வேண்டும். அந்த நன்மையை கொடுக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். சரி, இந்த வார்த்தை கேட்டோம். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? அப்படின்னா மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25 அதிலே விடையும் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும்? இது ஆகிற காரியமா? கேட்டு ஆண்டவரே, நீங்க சொல்ற இந்த வார்த்தையை பார்த்தா ஒருத்தர் கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த வார்த்தையை கேட்டா நம்மளே நினைப்போம், நம்மளாம் இருக்கிறத வச்சு யாரு கொடுத்துருக்கிறோம்? அப்படி பார்த்தா யாரு எப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறா? யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இதெல்லாம் எப்படி ஆண்டவரே செய்ய முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. அவருடைய சீடர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். 26 இயேசு அவர்களை பார்த்து இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இது உன்னால முடியாது, என்னால முடியும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நம்மளால முடியாதுதான், நம்மளால முடியாது. ஆனா ஆண்டவரால என்ன செய்யும்? முடியும்னு ஆண்டவர் சொல்றார். உன்னால முடியாதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றார், அதனாலதான் இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் என்ன செய்யும்? கூடும். ஆண்டுடைய வார்த்தையானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அது என்ன செய்யும்? நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரி, அப்ப முதலாவது காரியம் எது நன்மை என்பதை, எது நன்மை, எப்படி நன்மை செய்யணும்னு பார்க்கலாம். எப்படி நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பிதான் நன்மை செய்யணும். மனுஷனை நம்பி நன்மை செஞ்சா வேஸ்ட். இரண்டாவது, தீமையை விட்டு விலகிட்டு நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பாடி துதிக்க வேண்டும். நன்மை என்றால் என்ன நம்ம கற்றுக்கொண்டோம்? நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கும், பிறருக்கு கொடுக்கும். நம்ம எல்லாரும் மைண்ட்லயே போறது பணம் மட்டும்தான் போகும். பணத்தை கொடுக்கறதா நன்மை, நான் உதவி செய்யறீங்க அல்ல, குணத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா எங்கேயாவது பணம் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ஒரு 10,000 வச்சுக்கோ, இந்த ஒரு 5,000 வச்சுக்கோ, இப்படி பணத்தை விட்டு எடுத்துட்டே போனாரா? பேதுரு வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே வரி கொடுக்க காசு இல்லைங்கிறாரு. அவர் நிலைமையை பாருங்க. வரி கொடுக்க என்ன இல்ல? காசு இல்ல. தொட்டா புஸ்தகம் எந்திரிச்சு ஓடலாம், அங்க பையில என்ன இல்ல? ஆண்டவர் கூட இருந்தாருன்னா ஹல்லேலூயா. மீன் வயிற்றிலையும் மீன் வாயிலையும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. மீன் வாயிலையும் மீன் வயிற்றிலையும் அற்புதம் நடக்குமானால் உன் வாயை கொண்டு உன் வயிற்றை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுது? நன்மை செய்யும் பொழுது. இந்த நன்மைனா என்ன? நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கு. அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தையும் நம்மளால எதெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஆண்டவர். உன்னால எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துரு அப்படிங்கிறார். அப்ப எனக்குங்க, உனக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற. ஹல்லேலூயா. உனக்கு தான் நான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வரும். அப்ப எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குங்களா? ஒரு பிள்ளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இன்னொரு பிள்ளைங்க இருக்கும், அவனுக்கு மட்டும் எடுத்து கொடுங்க. எனக்கு ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் போதும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். இப்போ 2வது காரியம் பார்க்க போறோம். எது நன்மை? நம்ம இங்க இருக்கிறத கொடுக்கிறது நன்மை, முதல் காரியம். அடுத்த ஸ்டெப், வேற இதெல்லாம் நன்மை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்லா நீங்க சீக்கிரத்துல நான் முடிச்சிடுறேன். 14:21 ரோமர். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் வேற என்னத்தையாவது நீ செய்யறதும் உன் சகோதரன் இடறுதலுக்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது அதுக்கு காரணமா இருந்துச்சுன்னா அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். ஹல்லேலூயா.
முதல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்துறாரு, நீ செய்யணும் அப்படின்னாரு. எதை செய்யணும்? வித்து கொடுக்கணும், செஞ்சாதான் நன்மைங்கிறாரு. இங்க செய்யாம இருந்தாலே நன்மைங்கிறாரு. ஹல்லேலூயா. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்? முதலாவது பார்த்தோம், நம்ம இடத்துல இருக்கலாம் வித்து கொடுக்கணும், நம்ம இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்து பார்த்து இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் இடர்களுக்கு ஒரு காரியத்தை நீ செய்வாயானால் அதை செய்யாம இருக்கிறதா நீ செய்யற நன்மை அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த நன்மை செய்யும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. நான் நல்லது செய்யறேன்னு அநேக காரியங்களை செய்யலாம், அநேக காரியங்கள் சொல்றாங்க. சின்ன பிள்ளைல இருந்து இதை செஞ்சிருக்கேன், பொய் பேசுறது இல்ல, களவு செஞ்சது இல்ல, நேசிக்கிறேன், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், 10 கட்டளை அப்படியே மனப்பாடமா சொல்லுவேன், பைபிளை ஏற்றி வச்சது சொல்லுவேன், தலைகளா சொல்லுவேன். என்ன குட்டிக்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் சகோதரன் இடறுவதற்கு ஒரு காரியத்தை நீ செய்வாயானால் அதை நீ செஞ்சாமல் தான் அது நன்மையா இருக்கும் அப்படிங்கிறார். அந்த நன்மை நீ செய்யும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் நீ பொக்கிஷத்தை சேர்க்கிற அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் நீ பொக்கிஷத்தை சேர்த்தாதான் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் உங்க இருதயம் பூராவே பரலோக ராஜ்யத்தை குறிச்சு இருக்குமே தவிர்த்து இங்க பெட்டியை சுருட்டிட்டு எல்லா வேலையும் பண்ணும் பொழுது உங்க இருதயம் முழுவதும் என்ன இருக்கும்? நான் விட்டுட்டு போயிட்டா இதெல்லாம் யாரு பாப்பா அப்படிங்கிற ஒரு என்ன செஞ்சிடும் வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். பார்த்தோம், செய்யக்கூடாதது எதுனா சகோதரன் யாரு? சகோதரன் யாருப்பா? நமக்கு எல்லாரும் சகோதரனா என்ன செய்வோம்னா, எங்க அம்மா கூட பிறந்தவன், என் தம்பி, என் கூட பிறந்த அண்ணன், எங்க சித்தப்பா பையன், இப்படிதான் பார்ப்போம். திரும்பி பாருங்க, சகோதரன் எங்க இருக்கிறாங்க, சகோதரன் எல்லாம் திரும்பி பாருங்க, சகோதரி எங்க இருக்கிறாங்க, சகோதரி எல்லாம் திரும்பி பாருங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் அருமையாக சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியாய் இருக்கிறான் ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட சகோதரனுக்கு ஒரு இடரலை நீ உண்டு பண்ணுவாயானால் ஆண்டவர் சொல்றார், நீ நன்மை செய்யல தீமை செய்ய அப்படின்னு. உதாரணத்துக்கு கூட சொல்லலாம், ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்கிறத இன்னொரு சகோதரன் பார்த்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஆண்டவரை விட்டு ஒரு இடர்கள் உண்டு ஆகும் என்று சொன்னார். அந்த வார்த்தையில 3 காரியங்களை மறுபடியும் வாசிச்சு மாமிசம் புசிக்கிறதும் அதுக்கடுத்து அந்த லைன் 3 வரும். இடறுதற்காவது சகோதரன் இடறுதற்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது 3 மறுபடியும் வாசிங்க. இடறுகிறதுக்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது. இது 3 செஞ்சனா நீ நல்லவனே கிடையாது நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில நான் சொல்றேன், இது 3 நீ செஞ்சனா நீ நல்லவன் இல்லை. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, ஒருத்தரும் நல்லவன் கிடையாது அப்படிங்கிறார். இதை 3 என்ன செஞ்சுருவான் மனுஷன் செய்வான். இடர்கள் உண்டான காரியங்கள் என்ன செய்யும்? அநேகருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், உன் சகோதரன் உன்னை பார்த்து என்ன செய்யக்கூடாது? இடரக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை பார்த்து கர்த்தருடைய காரியங்கள்ல ஒரு பலவீனம் வந்துடக்கூடாது. உன்னை பார்த்து, உன்னுடைய செயல்களை பார்த்து, உன்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து, உன்னுடைய பேச்சை பார்த்து, உன்னுடைய குணத்தை பார்த்து, எதையுமே பார்த்து உன்னை பார்த்து சகோதரனுக்கு ஒரு இடங்கள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி இடங்கள் வந்துச்சுனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதோட ஒரு தண்டனையை என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்துருக்காரு. கேட்க கொஞ்சம் பயமா தான் என்ன செய்யும் இருக்கும். என்ன வார்த்தை? இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு இடர்கள் உண்டு பண்ணுகிறவன் எவனோ அவன் கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமர்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். நீ இந்த நன்மையை செய்யலனா உனக்கு அந்த நன்மை கிடைக்கும் சொல்றாங்க. அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற பாட்டு சொல்கிறார். நன்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும், நன்மை செய்வதாய் இருக்கணும். முதல்ல பார்த்தோம், நம்ம இடத்துல இருந்து கொடுக்கணும், அது நன்மை. செய்யணும், அது நன்மை. இங்க பார்த்தோம், நீ செய்யாம இருக்கிறதே நன்மை. இல்லையா? அநேகர் சொல்லுவாங்க, உலக பிரகாரமா ஒரு வார்த்தை கேள்விப்பட்டு இருக்கிறோம், உதவி செய்யறதுனாலும் உபத்திரம் பண்ணாம இரியா அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி செய்யறதுனால உபத்திரம் பண்ணாம இரு. இந்த ஆண்டு சொல்லுகிறார், நீ காரியங்களை செய்யலாம் பரவாயில்ல, கர்த்தருக்குள்ள எழும்பிட்டு இருக்கிறவங்க நீ என்ன செஞ்சிடாத, இடர பண்ணிடாத.
தவற பண்ணிடாத, பலவீனப்படுத்திடாத ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்கும் பொழுது நீ அந்த பலத்தை என்ன செஞ்சிர? உன்னுடைய காரியத்தின் நிமித்தமாக இடரப்படுகிறாய். உன் சகோதரனை ஒரு நாள் என்ன செய்யாத? இடரப்படாத. உன்னை பார்க்கும் பொழுது, உன்னுடைய குணத்தை பார்க்கும் பொழுது, காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். உங்கள் வெளிச்சம் அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள்னு சொல்லுகிறார். இந்த நன்மை என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இந்த நன்மை பிரகாசிக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம், நன்மை எப்படி செய்யணும்? மனப்பாடமே இருக்கும். கர்த்தரை நம்பி செய்யணும். தீமை விட்டு எந்த சமயம் இல்லையே, தீமை விட்டு விலகி நன்மை செய்யணும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததுனால அவர் துதித்து என்ன செய்யணும்? பாடணும். எது நன்மை? நம்மிடத்துல இருந்து கொடுக்கிறது தான் என்னது? நன்மை. ஆண்டவரிடத்துல இருந்து எதெல்லாம் பெற்றுக்கொண்டனோ அதை கொடுக்கணும். உலகத்துல இருந்து பெற்றுக்கொண்டதை கொடுப்பது நன்மைதான். ஆனா அதை விட எது நன்மையா இருக்கும்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத கொடுக்கும்போது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை பிறகு நீங்க கொடுத்து பாருங்க. 1:30 100 பெரிய கோட்டை. அல்லேலூயா. கொடுக்கிறதுனால ஒரு நாள் குறை உண்டாகாது. மறுபடியும் சொல்லுகிறேன், நான் பணத்தை பத்தி சொல்லல. கொடுக்கிறதுனால ஒரு நாள் குறை உண்டாது. நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கொடுத்தனா அது 1:30 160 பெருகி கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை உன்னிடத்துல ஒரு நாள் குறைபடாது. நீ அன்பை கொடுப்பாயனால், நான் இன்னைக்கு போய் ஒரு பிரதருக்கு அன்பு காட்டிட்டேன், ஐயோ என்கிட்ட இருந்து அன்பை பூரா என்ன செஞ்சுட்டேன்? காட்டிட்டேன், எனக்கு அன்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்றோமா? அந்த அன்பு என்ன செய்யுமா? அதிகரிக்கணும் ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. நீ கொடுக்க கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க உனக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் அதிகரிக்கணும். அப்ப கொடுக்கணும். இது கொடுக்கறதுல நன்மை செய்கிறது. இன்னொரு காரியம், நீ எதுவுமே செய்யாத அப்படிங்கிறார். எதுவுமே செய்யாம இருக்கிறது நல்லதுதான். என்ன செய்யாம இருக்கிறது? சகோதரன் இடருக்கு வண்ணமா ஏதாவது ஒண்ணு செய்வோம் பண்ணலாம். ஆண்டவர் இன்றைக்கு மனமாற அழைக்கிறார். உன் சகோதரன் உன் சகோதரி இடரும்படியாய், அதாவது இடர்தல்னா நமக்கு புரியுதா? இடர்தல்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பேதுரு வந்து இயேசுப்பட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீங்க அநேக அற்புதமா செய்றீங்க, நம்ம சொன்னா கேட்கறதுக்கு ஆள் தான் இருக்கிறாங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் வரி கட்டுறாங்க, எல்லாரும் ஊர்ல என்ன செய்யறாங்க? வரி கட்டுறாங்க, நம்ம வரி கட்டுறது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்குள்ள பேதுருக்குள்ள என்ன எண்ணம்னா, நம்ம பெரிய ஆளு, நம்ம ஒரு இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவரு, அவரு போய் என்ன செய்யுமா? வரி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல கேட்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? கட்டாயம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ராயனுக்குள்ளதை என்ன செய்யணும்? ராயனுக்கு கொடுக்கணும். தேவனுக்குள்ளதை தேவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இப்படி வச்சுக்கிடுவோமே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்க, அப்படியா வரியெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், அவன் வந்து என்கிட்ட கேட்கவும் மாட்டான் அப்படின்னா நிச்சயமா நினைச்ச மாட்டான், கேட்கவே மாட்டான். அவன் சொல்ல ஆகும், அவன் கட்டையிட நிற்கும். காற்று கடலே நிக்குதுன்னா ராஜா வந்து வரியா கேட்க போறான், கேட்கவே மாட்டான். சொல்லலாம்ல, சொல்லல, செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரி கொடுக்க மறுத்திருப்பார்கள், அவரை தொடர்ந்து ஊழியர்கள் செய்த ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், எந்த அதிகாரத்துக்கும் இந்த நாயனுக்கு வரி கொடுத்துருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, ஏசப்பாவே செய்யல, நாங்க செய்யணுமா? இல்லையா? இன்றைக்கு உங்களை என்னையும் பார்க்கிறவன், இவனே இப்படி பண்றான், நான் பண்ண தப்பா? இவன் சர்ச்சுக்கு போறான், இவனே இப்படி பண்றான், இவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், இவளே இப்படி இருக்கிறான், நான் இருந்தா தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இடர். அந்த இடர்களை தூக்கி போட ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? இடர்களை அறுத்து விட ஆண்டவர் சொல்லுகிறார். இடர்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அது செய்யாம அந்த இடர்கள் பண்ணாம இருக்கிறதா நம்ம செய்யற என்னது? நன்மை. இல்லையா? நன்மை. ரோமருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 7:20 வாசிங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல். அப்ப பவுல் என்ன விரும்புறாரு? நன்மை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் நான் என்ன விரும்புறோங்க? என்ன விரும்புறீங்க? நன்மை செய்ய விரும்புறோமா? நான் நன்மையை தான் செய்யணும்னு சொல்லி விரும்புறோமா? பவுல் அப்படித்தான் விரும்பினார். தொடர்ந்து நன்மை செய்ய விருப்பம் உண்டு, ஆனாலும் விரும்பாத தீமை செய்கிறார். என்ன விரும்புறாரு? நன்மை செய்யணும்னு விரும்புறாரு, ஆனா என்ன செய்யறாரு? தீமை செய்கிறார்.
இன்னைக்கு நம்மள என்ன விரும்புறோம்? எப்படியாச்சும் கர்த்தர் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பக்தியா விரும்புறோம். ஆனா நம்ம விரும்பாத ஒண்ணு என்ன செஞ்சிடறோம்? இது இது நான் பிடிக்கலைங்க, இது செய்யறது எனக்கே பிடிக்கல, ஆனாலும் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவானால் நாட்களே மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் நினைக்கிறார். அவனுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ரத்தம் சிந்தி இருக்கிறார். இங்க பவுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் விரும்புறேன், என்ன விரும்புறேன்? நன்மை செய்யதான் விரும்புறேன், ஆனாலும் நான் என்ன செஞ்சுறேன்? தீமையை செஞ்சு போறேன்னு சொல்லிட்டு 20வது வசனத்தை சொல்றாரு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல. இங்க நல்லா கவனிங்க, நான் அல்ல, நான் செய்யலப்பாங்க, நான் செய்யல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். யார் பாவி? கொலை பண்றவன் கத்தியத்தை அறுக்கிறவன் பாவியா? கர்த்தர் சொல்கிறார், நன்மை செய்யாத ஒவ்வொருவனும் பாவி. ஹல்லேலூயா. நன்மை செய்யாத பாவி. வார்த்தையானது நன்மை செய்யணும்னா பாவலிஸ்டா. உனக்கு ஜாலி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாம இருக்கிறது என்னதான்? நன்மை செய்யலன்னா பாவம். நன்மை செய்ய வேண்டும். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அப்படி செய்யுது. எனக்கு ஒருவேளை நாம் நன்மை செய்ய முடியாதபடிக்கு நாம் இருப்போமானால் அது நம்ம இல்ல, நமக்குள்ளாக இருக்கிற பாவம் என்கிற ஒரு காரியம் அந்த நன்மையை என்ன செய்ய விடல, செய்ய விடல. நன்மையை செய்யவில்லை. நல்லது செய்யணும் தாங்க நினைக்கிறேன், நான் ஜெபம் பண்ணணும் தாங்க நினைக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும் தாங்க நினைக்கிறேன், நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் தாங்க நினைக்கிறேன், இனிமே இந்த கையில தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இனிமே இந்த வார்த்தையை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இனிமே இப்படி நான் நடக்கணும்னு நினைக்கிறேன், இனிமே இதை பார்க்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்கிற எதையுமே நான் செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை நாம் சொல்லுவோமானால் ஆண்டு சொல்லுகிறார், ஏன் அப்படி செய்யலனா உனக்குள்ளே இருப்பது பாவம். இந்த பாவத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறார். இந்த பாவம் தான் என்ன செய்ய வைக்குது? இந்த பாவத்தை நீ அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லாரையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த சுத்திகரிக்கும் போது நமக்குள்ளே என்ன வாசம் செய்யும்? சுத்திகரித்ததுக்கு அப்புறம் பாவம் வாசம் செய்யாது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, பாவம் அப்படி செய்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் ஆண்டவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நன்மை. இல்லையா? இந்த ஒரே வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். சரி, இது எப்படிங்க செய்யறது? எப்பங்க கிடைக்கும்? எப்ப நடக்கும் சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. கவனிப்போம். ஸ்டார்டிங் எப்படி இருந்து? நன்மையான எந்த ஈவும். ஈவு என்றால் என்ன? கொடுப்பது. ஈவு என்றால் கொடுப்பது. கொடுப்பது. இரக்கம். இரக்கத்தின் இன்னொரு ரூபம் தான் என்னது? ஈவு. கிருபைக்கும் ஈவுக்கும் ஒரே ஈக்குவல்னஸ் தான் கொடுக்கிறான். கிருபை, ஈவு. தகுதியாவுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு தான் என்னது? கிருபை. இப்போ வாசித்தோம், நன்மையான எந்த ஈவு. இந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம், இந்த நன்மையான எந்த ஒரு காரியமும், நன்மை செய்யணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் எப்பொழுது வருமா? எங்க இருந்து வருமா? எங்க உண்டாகுது? மரத்துல உண்டாகி அங்க இருந்து இறங்கி வருதுன்னு சொல்லுவோம்.
இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் உள்ளிட்டதை நான் கண்டேன் என்று சொல்லி ஸ்டேட்மெண்ட் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பரத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை என்ன செய்யும்? நிழலிடும். எது நிழலிடும்? நன்மை என்கிற அந்த ஈவு நிழலிடும். நன்மை என்கிறது ஒரு ஈவு, ஒரு வரம். அல்லேலூயா. வரம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பிசாசம் துரத்துனாதான் வரம் பெற்றவன், வியாதியை சுகமாக்கினாதான் வரம் பெற்றவன், தீர்க்கதரிசனம் சொன்னாதான் வரம் பெற்றவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சா வரம் பெற்றவன். ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்மை செய்தவனால வரம் பெற்றவன். ஆண்டவர் வரத்தை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வரம் ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கும். பரத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் ஒன்று நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், பரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த நன்மையான எந்த ஈவும் உனக்கு கிடைக்கிற நன்மையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் செய்வார். நீ பிறருக்கு செய்கிற நன்மையான எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுத்தால் வெளியே செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவன் அருளாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி நமக்கு வருகிறது. இந்த நாட்களிலே கேட்ட சத்தியத்திற்குரியாய் கண்களை மூடி, ஆண்டவரே நான் நன்மை செய்யணும், ஆண்டவரே நான் நன்மை செய்ய என்னை தம்பி கொடுக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே ஒருவனுக்கு இடம்லாம் நான் இருக்கக்கூடாது, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கிறவனா இருக்கணும், உண்மை போல உங்களுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறவனா நான் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் நான் ஜெபிக்க போகிறோம்.